வாங்கம்மா பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை அப்போ 4 பீசஸாக வெட்டிக்கோங்கம்மா. அப்போ தான் ஈஸியாக பீட்ரூட்டை சீவிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு நல்லா பீட்ரூட்டை இதில் சீவிக்கோங்கம்மா. பீட்ரூட் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா. நீங்கள் 2 நாளைக்கு ஒன்ஸ் உங்கள் ஃபுட்டில் அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்கம்மா. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்கம்மா. கடாய் எடுத்துக்கிட்டிங்களா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்கம்மா. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்டதுக்கப்புறம் கடலை இந்த இது போட்டுக்கோங்கம்மா. போட்டுக்கிட்டதுக்கப்புறமா 2 ஆனியன் நான் வெட்டி வச்சுருக்கேன், முன்னாடியே பெரிய வெங்காயம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. 2 ஆனியனை இதில் சேர்த்துக்கோங்கம்மா. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்கம்மா. ஆனியன் எப்போவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுமா. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ஃபுட்டு நல்லா இருக்காதும்மா. இதோடு சேர்த்து நான் 3 வரமிளகா எடுத்துருந்தேம்மா. அதை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்கம்மா. 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4 கூட தேவைப்படும், போட்டுக்கோங்கம்மா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா ஆனியன் கூட கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்ட பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்கம்மா. உப்பு தேவையான அளவு உப்பும், அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்கம்மா. கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா அது வெந்துரும்மா. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா. நீங்கள் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டில் நான் தேங்காவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். தேங்காவை தூவி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்மா. சாப்பிட்ட பின்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.